வெள்ளிக்கிழமை அதுமா மந்திரம் போட்டு வச்சிருக்காரு. ஜண்டா மந்திரம் போடுவாங்களே மந்திரம். சாமி கும்பிட்டு நாங்க ஊருக்கு போறோம். எங்க அம்மா வீட்டுக்கு தான் கிளம்புறேன். அதான் வந்து ஆர்வமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பேபி வந்து அழகா சோஃபாலாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, சோஃபா செட் எல்லாத்தையும் தனி. 3 விளக்கு எப்படி நான் ஏத்துறேன்னா, ஒன்று வந்து எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச விளக்கு, இன்னொன்று வந்து நல்லா பைக்கடை நல்லா நல்லா பைக்கடை. நோட் புக்ல வரையும் மரம் செடி மேல சூரியன் நிலான்னு சொல்லிட்டு வரையும் அந்த மாதிரி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இப்போதான் சூரியனே ஏஞ்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நான் ஏஞ்சிட்டேன். பாத்துக்கு பேபி, சூரியன் உதிக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சூரியனே வரல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வாக்கிங் பண்ணிட்டு கீழே போயிட்டு வேலை பார்க்கலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படியே ரொட்டீன் vlogலாம் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை வேலைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்க்க போறோம். வெள்ளிக்கிழமை மங்கலம் பொங்க என்னென்னலாம் நான் வீட்டில் பொங்குறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேலையா எக்ஸசைஸ், வாக்கிங்கா? எக்ஸசைஸ்னா குனிஞ்சு நிமிர்ந்து ஏதாவது செய்யணும். ஆனா அது எதுவுமே நான் பண்றது இல்ல பேபி. ஒன்லி நடக்கிறது பண்றேன். தண்ணி பிடிச்சு போய் செடிக்கு குனிஞ்சு ஊத்துறது, அதோட களை புடுங்கிறது, அததான் பாக்குறேன். ஆனா தனியா அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான் செய்யுங்க. தண்ணி பிடிச்சிட்டு போய் குனிஞ்சிட்டு ஊத்துறல்ல. ஆமா. வாக்கிங் மட்டும் ஒரு 10 ரவுண்ட் அடிப்பேன். 10 ரவுண்டு தானா? அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் கிடையாதா? டைம் வந்து பார்த்தீங்கன்னா கடகடன்னு ஓடி போகுது பேபி. அது நான் வாக்கிங் பண்ணணும்னு வந்தால் மட்டும் சீக்கிரமா ஓடி போகுது. அதுக்கு வந்து 5 மணிக்கே வந்துடணும். 5 மணிக்கு தான் ஏஞ்சான். இருட்டா இருக்குது பயங்கரமா. பனி, எவ்வளோ பனி, நிக்க முடியல, குளிருது பயங்கரமா. சரி, ஓகே, வாக்கிங் போயிட்டு. ஆனா மார்கழி மாசம் முடிஞ்சிச்சு, தை முடிஞ்சு இப்ப மாசி மாசமே ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னுமே பனி பயங்கரமா பெய்யுது. சரியான பனி. குளிர். ஆமா, பயங்கர குளிரா இருக்கு. உங்க ஏரியா பக்கம்லாம் பனி குறைஞ்சிடுச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுவே சிட்டிக்குள்ளெல்லாம் போனால் அவ்வளோ தெரியாது. கொஞ்சம் அந்த மரம்லாம் இருக்கிற பக்கம்லாம் இருந்தால் பயங்கரமாக குளிருது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நோட்டு புக்கில் டிராயிங் பண்ணுவோம்ல சூரியன், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கு பாருங்க. அப்படியே கண்ணால் பார்க்க அழகாக இருக்கு. ரவுண்ட் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக இருக்கு சூரியன். இப்போதான் அழகாக அப்படியே மேலே வந்தது. ஆமாம், நோட் புக்கில் வரையும் மரம் செடி மேலே சூரியன் நிலான்னு சொல்லிட்டு வரையும் அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், எர்லி மார்னிங் வந்து ஓப்பன் வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியும் இல்லை? ஆமாம், சூப்பராக இருக்குது. சூரியன் உதிக்கும் போது தான் இதுமாதிரி ரவுண்டாக முழுசாக பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா வந்து கண்ணு கூசும்ல. சூரியன் மறையும் போது தான் பார்க்க இருக்கு பாரு. சன்ரைஸ் நம்ம வீட்ல இருந்தே சன்ரைஸ் பார்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா செடி தண்ணி ஊற்றிட்டு நான் வாக்கிங்குமே போயிட்டேன். கீழே போயிட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு அப்படியே வேலையை கடகன்னு பார்க்கலாம். ஜெஷுதா தூங்கிட்டு இருக்கிறாரு. அனுப்பணும். ஆமா, போலாம் வா. வா ஃப்ரெண்ட்ஸ். வாக்கிங் போயிட்டு வந்து இங்கே வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். மண்ணு மூட்டை இங்கே ஒரு 2 மூட்டை வச்சுருந்தோம். மண்ணு மூட்டையில் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல் பெருகுறேன். இங்க பாரு பேபி, அம்மா நேரம் வாக்கிங் பண்ண எனக்கு வேர்வே வரல. இந்த வாசல்ல அதுல இருந்து ஃபுல்லா பெருக்குனேனா, இது பெருக்கிறதுக்குள்ள உனக்கு வேர்வெல்லாம் வந்திருக்கு. ஆமா, அப்ப என்ன பண்ணா டெய்லி வேலையே செய்யலாம் போல. மொட்டை மாடி டெய்லி பெருக்கி விடணும் பேபில. நான் பெருக்கி டெய்லி ஒரு தடவை கழுவி விட்டா நல்லா எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா செய்யணுமே. இப்பதான் ஐடியா எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் பேபி. சரி சரி சரி. என்ன கோலம் இப்படி இருக்கு? என்ன ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை அதுமா மந்திரம் போட்டு வச்சிருக்காரு. ஜண்டா மந்திரம் போடுவாங்களே, மந்திரம் போடுறதுக்கு தான் இந்த மாதிரி முக்கோணம் கோலம் போடுவாங்க. அப்படிலாம் இல்ல பேபி, வெள்ளிக்கிழமைனாலே வந்து இது மாதிரி கோலம் தான் போடணும். அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, கோலத்தை சங்கீதா போட்டிருக்கிறது 5 நிமிஷத்துல போட்டாரு கோலம். இதுதான் சிம்பிளா போடுற கோலம் பேபி. வேலை நிறைய கிடையாதுல, அதனால சின்னதா அழகா கோலம் போட்டேன். சிம்பிளா போடணும், சின்னதா போடணும், ஃபாஸ்டா போடணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே கோலம் இந்த முக்கோண கோலம் தான். ரொம்ப நேரம் யோசிச்சுலாம் போட முடியாது. இதை போட்டாச்சு. இது என்ன செய்யுதா? இது குழந்தை கிறுக்கி வச்ச மாதிரியா? அது டிசைன். என்ன? சரி, ஓகே ஓகே, வா வா. எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கினது. மனால உன் கோலத்தை கலாய்க்காம இருந்தேன். சரி வா, பரவாயில்ல வா. அதுக்கு நான் வேலை மெனக்கிட்டு நான் வந்து கோலம் போடணும். நீ தான் வந்து சீக்கிரம் வாவான்னு கூப்பிட்டா. ஆமா, பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல, வா போலாம். இது அழகுபடுத்தினா சரியா போயிடும். அங்கங்க கொஞ்சம் கலர்ல நீ அடி வாங்க போறா. எவ்வளவு அழகா போட்டிருக்கேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். என் கோலம் நல்லா இருக்கானு சொல்லுங்க. ஓவரா கலாய்க்கிறாரு. கோலம் முடிச்சாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டுலாம் மாப் போடும்போது அழகா பொட்டு வச்சிடலாம் வாசலுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வேலை நெல்லிக்காய் ஜூஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி இப்பெல்லாம் காலையில எழுந்துச்சு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா பசி எடுக்கும்ல. பசி எடுக்கும். எப்பவுமே 8 மணிக்கு எழுந்திருப்பாரு, 7:30 மணிக்கு எழுந்திருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ்.
இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கே எழுந்துடுறாரு, அதனால பசி எடுக்கும். அலாரத்தை பாரு, 5:30 5:30 மணிக்கு ஏஞ்சிச்சேன் நான். 5:30 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு ஏஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று 5 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டேன். நெல்லிக்காய் ஜூஸ் ஏன் போட்டு குடிக்கிறேன்னா என்னோட முடிக்காக தான். நீட்டா வளரணும்னா? ஆமாம், நீட்டாக வளரணும், கொட்டாமல் இருக்கணும். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணல அதுலேருந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் வந்து ஆகிற மாதிரியே இருக்குது. அதனால தான் எல்லா ஹோம் ரெமெடி எல்லா ரெமெடியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெல்லிக்காய் சாப்பிட்டா நல்லதுன்ட்டு நெல்லிக்காய் ஜூஸா? ஜூஸை போட்டு ஆளுக்கு பாதி குடிச்சிருவோம். வாங்க, உனக்கு கிடையாது. ஏன் அப்புறம் எனக்கு மட்டும்தான். உனக்கு வேணா வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டு தட்டா? இல்லை, எனக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தான் வேணும். உனக்கு எதுக்குப்பா? எனக்கு முடி வளரணும்னு நான் குடிக்கிறேன், நீ எதுக்கு குடிக்க போற சொல்லு பக்கம். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பார்த்தோன்னா உடம்புக்கு வந்து எல்லா நன்மை எதுவுமே கொடுக்கும். அப்படியா? அது குடிச்சா உடம்புக்கு நல்லது, அதனால நான் குடிக்கிறேன். சரி, ஓகே. நான் இப்போ வந்து 3 நெல்லிக்காய் ஜூஸ் போடுறேன். ஓகே. நீங்கள் இன்னைக்கு என்ன சமைக்கலாம் பேபி? எனக்கு ஒரு ஐடியா. ரொம்ப நேரமா சங்கீதா கேட்டுட்டே இருக்காரு. வந்து நீங்க நான் கேக்குறேன், எதுவுமே பிளானே இல்ல, மைண்ட் அப்படியே பிளாங்கா இருக்கு. என்ன சமைக்கிறதுனே தெரியல. என்ன சமைக்கிறது ஜஷிதாக்கு தோசை சுட்டு குத்துரு. மாவு இருக்கா? மாவு கொஞ்சம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சுட்டு ஜஷிதாக்கு தோசை சுட்டு கொடுத்தாலே போதும். இப்போ ஜஷிதா ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். ஓகே. ஜஷிதா ஸ்நாக்ஸுக்கு வள்ளிக்கிழங்கு இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவிச்சிடலாம். தண்ணி ஊத்த. நெல்லிக்காய் ஜூஸ் போடுறது வெரி சிம்பிள் பேபி. அவ்வளோதான். நெல்லிக்காயை வந்து கட் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி குடிச்சிடுவோம். அவ்வளோதான், வேற எதுவும் போட தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். காய் வந்து அரைச்சாச்சு. எனக்கு கொஞ்சம் சால்ட் போட்டு குடிச்சிங்க. சால்ட்டா? அப்படியே தான் பேபி குடிக்கணும். அப்படியா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நோ சால்ட் சுகர். அப்படியே நெல்லிக்காய் அப்படியே ஜூஸ் போட்டு அப்படியே குடிக்க வேண்டியதான். அழகாக தண்ணியே வந்துடுச்சு பாரு. இதில் வேணா ஃப்ளேவருக்காக உப்பு, அப்படி இல்லைன்னா அந்த புதினா, அது மாதிரி மின்ட்டு, லெமன், அது மாதிரி போட்டுக்கலாம். நான் அப்படியே ஒரே கபால்னு குடிச்சிடுவேன். எனக்கு ஃபுல் டம்ளர், உனக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்கும். போதும் அதை விட அது போதும், எனக்கு கொஞ்சம் போதுமா? இதில் பாதி குடிச்சிட்டு வந்து தரேன். ஓகே. கண்ணை மூடிக்கிட்டு குடிக்கிறேன். அந்த லைட்டாக துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, இனிப்பு. நெல்லிக்காய் இனிக்குமா? எங்கண்ணா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இனிக்கும். தண்ணி குடிச்சா, சாப்பிட்டு முடிச்சு தண்ணி குடிச்சா இனிக்கும், ஆனால் குடிக்கும் போதெல்லாம் இனிக்கல. ஓகே. சிம்பிளாக தோசை தான் இன்றைக்கி சுட்டுட்டு தக்காளி சட்னி செய்ய போகிறேன். ஸ்நாக்ஸுக்கு மட்டும் சக்கரவள்ளி கிழங்க வச்சு கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேலையே முடிஞ்சுது, ஈஸியாக வேலையை முடிச்சிட்டேன். ஆமாம், சக்கரவள்ளி கிழங்கு. இதில் வந்து சால்ட் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு நான் போடுவேன், கல் உப்புலாம் கரையாமல் அப்படியே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல், அதனால சால்ட் உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது டேஸ்ட்டு. கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சா அதோட ஸ்வீட்னஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் உப்பு வந்து போடுறது. போட்டு மூடி வச்சு, உப்பு போட்டு அழகாக மூடி வச்சிடலாம். தக்காளி சட்னி ரெடி பண்ண போகிறேன். நீ அதுக்குள்ளே ஜஷிதா ரெடி பண்ணு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீ நேருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கரெக்டாக ஜஷிதா 8 மணி வரைக்கும் தூங்குறா ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதா சாப்பிடுமா? என்னம்மா சாப்பிட்றம்மா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சட்னி ரெடி பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு இங்கே பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. சிம்பிள். இட்லி சுரன்னு சொன்னேன், இட்லி வந்து பார்த்தோன்னா வேணான்னு சொல்லிட்டாரு. நீ சுர இட்லி போட முடியாது, நல்லா இல்லைன்ட்டு. அதனால தோசை செஞ்சுட்டேன். ஓகே, ஜஷிதா கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மொதல் வேலையை அதை பண்ணிடலாம். ஆமாம், அப்புறம் தான் நமக்கு சாப்பாடு. பாய் ஜஷிதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முத்தம் கொடுத்துட்டு தான் டெய்லியுமே ஸ்கூலுக்கு போவார் அவர். அவ்வளோதான், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். ஜஷிதாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டே வந்துட்டேன். இப்போ அடுத்து க்ளீனிங் ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். பேபி வந்து அழகாக சோஃபாலாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், சோஃபா செட் எல்லாத்தையும் தனியாக, சேர், டைனிங் டேபிளில் சேரெல்லாம் தூக்கி மேலே வச்சுட்டு சூப்பராக வந்து டைனிங் டேபிள்லாம் மேலே எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபா செட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவோம். ஏன்னா பாப்பா இருக்கல ஃப்ரெண்ட்ஸ், அவள் சாப்பிட்டு போய் மிச்சம் எல்லாத்தையும் போட்டு வச்சிருவா சோஃபா செட்டில். ஆமாம் ஆமாம், அப்புறம் இதெல்லாத்தையும் வந்து கோலின் போட்டு துடைக்கணும் கண்ணாடி. ஆமாம், வேக்யூம் கிளீனர் வச்சு பேபி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தொடச்சிட்டு மாப் போட்டு விட்டுருவாரு. நான் முக்கியமாக என்ன வேலை பார்க்க போகிறேன்னா, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூஜை ரூம் க்ளீன் பண்ண போகிறேன். பாருங்கள். ஸோ பூஜை ரூம் வந்து அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். விளக்கு தட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீத்தணும். நம்ம விளக்கு தட்டு தீத்திட்டு வரது கூட நீ மாப் போட்டோன்னா அதுக்கப்புறம் பொட்டு மஞ்சள் வச்சு நம்ம சாமி வந்து படைக்க ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அப்புறம் லாஸ்ட் டைம் சிவராத்திரிக்கு நான் சாமி படிச்சிருந்தேன்ல, அப்போ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க எதுக்கு 3 விளக்கு வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு யாரோ சொன்னாங்களா, ஒரு விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்தனா நல்லது, நீங்க ஒண்ணு மட்டும் ஏத்துங்க, எடுத்து வைங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி எங்க வீட்டுல எல்லாருமே வந்து 2, 3 சொல்லிட்டு நிறைய 5 விளக்குலாம் கூட வச்சு ஏத்துறாங்க.
ஸோ இது வந்து எப்படின்னா 3 விளக்கு எப்படி நான் ஏற்றுறேன்னா, ஒன்று வந்து எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச விளக்கு, இன்னொன்று வந்து சென்னையில பால் காய்ச்சி ஃபர்ஸ்ட் வாடகைக்கு போகும்போது. ஆமாம், சென்னையில் பால் காய்ச்சும் போது அங்கே வாங்கி வச்ச விளக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த வீடு பால் காய்ச்சும் போது வாங்கி வச்ச 3 விளக்கு, மொத்தமாக இது 3மே வந்து ஏற்றிட்டு இருக்கேன். ஆக்சுவலி எங்கள் வீட்லேயும் 3 விளக்கு ஏற்றுறாங்க, அத்தை மாமா வீட்லேயும் 3 விளக்கு, எல்லார் வீட்லேயும் நான் பார்த்த எல்லார் வீட்லேயும் 2 விளக்கு 3 விளக்கு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து நாங்கள் அப்படியே அது கண்டினியூ பண்ணுறது தான். ஸோ அதனால தான் 3 விளக்கு ஏற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டுருந்தீங்க 3 விளக்கு எதுக்கு ஏற்றுறீங்க, என்ன ரீசன் சொல்லிட்டு. 3மே வாங்கி வச்சது. 3மே வாங்கி கொடுத்தாங்க சங்கீதாக்கு. ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் 2 விளக்கு தான் ஏற்றிட்டு இருந்தேன். ரெட்டப்படியாக விளக்கு ஏற்றக்கூடாது, ஒன்று அகுல் வந்து பார்த்தோன்னா ஏற்றுது, ஒன்று வந்து துணைக்கு அகுல் வச்சிருந்தேன். மொத்தம் 3 விளக்கு எறிகிற மாதிரி. ஸோ இப்போ வந்து 3மே காமச்சம் விளக்கு வந்ததுனால 3 விளக்குமே ஏற்றுறேன். அப்புறம் இன்னொரு ஆசை எனக்கு வந்து என்னென்னா, 2 பக்கம் ஒரு குத்து விளக்கு வாங்கிட்டா பேபி. குத்து விளக்கு அப்படிதானே? ஆமா, இந்த விளக்குக்கு ஹைட்டுக்கு இந்த சைஸுக்கு ஒரு குத்து விளக்கு 2 பக்கமும் ஏற்றி வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம குத்து விளக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட 2 செட்டு குத்து விளக்கு இருக்கு. அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன், ஆமா அது மாதிரி டைம் தான் ஏற்ற முடியாது, அது ரொம்ப ஹைட்டு. அது இங்கே வச்சாலுமே மேட்ச் ஆகாது. ஸோ இந்த ஹைட்டுக்கே வந்து சின்ன சின்ன குத்து விளக்கு 2 வாங்கி வச்சா நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் குத்து விளக்கு இருக்கு, சூப்பராக இருக்கும் குத்து விளக்கு. 2 குத்து விளக்கு வாங்கி தரேன், ஓகேவா? ஓகே. நம்ம பூஜை ரூம்ல பெருசா சாமி சிலையில ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, நீங்க எப்படி சாமியெல்லாம் வந்து குமர சங்கீதா சொல்லுங்க, என்ன மாதிரி விளக்கு வச்சிருப்பியா, தண்ணிலாம் வச்சிருப்பியா அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் விட்டு ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வச்சுருப்பாங்க, சாமி சிலை வச்சுருப்பாங்க, அரிசி காசு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடு வீட்டில் வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து பெருசாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நானே வந்து இப்போ தான் ஒன்று கற்றுக்கிட்டு வரேன். நான் ஜஸ்ட்டு சாமி வச்சுட்டு நீர் விளவு மட்டும் தண்ணி வச்சுருக்கேன். ஆமாம். ஒரு சில பேர் சொம்பில் அழகாக வழி சொம்பில் தண்ணி வச்சுருப்பாங்க, அப்புறம் வேப்பலெல்லாம் சொருக்கி வச்சுருப்பாங்க. ஸோ நான் பார்த்தது எங்கள் அக்கா வீட்டில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது அவங்கவுங்க வீட்டில் ஒன்று பார்த்துருக்கேன் நான். காசுலாம் காயின்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம அதெல்லாம் எதுவும் தெரில ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம பூஜை ரூமில் சிம்பிள் 3 விளக்கு, அப்புறம் வந்து தண்ணி விளவு வந்து ஒரு சொம்பு, அப்புறம் மணி பெல்லு, கற்பூரம் காட்டுறதுக்கு வந்து கற்பூரம் காட்டுற ஆராத்தி, அவ்வளோதான். ஓகே. சரி, நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேபி வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், சேர் எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து தரையை ஃபஸ்ட்டு நம்ம மண் இல்லாத க்ளீன் பண்ணிட்டாலே மாப் போட ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ பார்த்தியா பேபி, மாப் போட்ட மாதிரியே இருக்குது பேபி தரை, அப்படியே பலன்னு. அதுக்கு ஏன் தெரியுமா காரணம், இந்த வேக்யூம் கிளீனர் ஃபுல்லாக வரும் ஃபைன் பார்ட்டிகல் கூட நல்லா இது பண்ணி உறிஞ்சி எடுத்துடுது. அதுக்கப்புறம் மாப் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்குது. ஆமாம், இல்லைன்னா மாப்பில் ஒட்டிக்கின்னு அப்புறம் புழிஞ்சிக்கின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எல்லார் வீட்லையும் இதான் பண்ணுவாங்க, அதுதான் நாங்களும் பண்ணுறோம். பெருக்கிறத விட இந்த வேக்யூம் கிளீனர் நல்லா ஈஸியாக இருக்குது. பெருக்கிற வேலை மிச்சம் சங்கீதா. ஆமாம். சரி, அடுத்து உன் வேலையை போய் பாரு, ஓடு டைம் ஆகுது பாரு. ஓகே ஓகே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இதுவுமே மாப் போட்ட மாதிரி தரை நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து வேக்யூம் கிளீனர் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மாப் போட்ட மாதிரி தரை நல்லா க்ளீனாக இருக்குது. சோஃபாவுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டாரு பேபி, கண்ணாடிலாம் க்ளீன் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சாமி விளக்கெல்லாம் தீட்டி அழகாக போட்டு பூ எல்லாமே வச்சாச்சு. இப்போ வந்து இன்னும் 2 வேலை தான் இருக்குது. இந்த தண்ணி பிடிச்சி இதில் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன், இது வெளியில் வைக்கிறதுக்கு பூ வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுனா வச்சுக்கேன், சாமி கும்பிடலாம். நான் எப்பவுமே வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிடுவேன். முன்னாடி வந்து சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணேன், அப்புறம் எல்லா வாரமும் அதை வைக்க முடியல, ஒரு வாரம் வச்சுட்டு ஒரு வாரம் வைக்காமல் விட்டா எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரே டைம் எப்பயுமே வாழைப்பழம் வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு படைக்கலாம் சொல்லி பிளான் பண்ணி அதே இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சோறு குழம்பாக்கி படைப்பாங்க. வெள்ளிக்கிழமை வீட்டில் என்ன கார குழம்பு சாம்பார், அதுக்கப்புறம் ஆமாம் சோறு குழம்பு அது வச்சு வந்து படைப்பாங்க. சக்கரை பொங்கல் வச்சு படிப்பாங்க. அது யாருக்கு எப்படி எப்படி தோணுதோ அது மாதிரி செய்வாங்க. நான் வந்து வாழைப்பழத்தில் போட்டு வச்சிருவேன். என்னம்மா நான் போடாதா, நீ போட போறியா? ஃபஸ்ட்டு தண்ணி ஃபில் பண்ணிட்டு அப்புறம் போடலாம். ஜஷிதா ஸ்கூலுக்கு போயிட்டே வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் வந்து பார்த்தேன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாமி கும்பிட்டு நாங்கள் ஊருக்கு போகிறோம். எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்புறேன். அதான் வந்து ஆர்வமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாளைக்கு மலையனூர் தேர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால வீட்டுக்கு போகிறோம். அங்கேருந்து அம்மா அப்பா எல்லாரும் தேர் பார்க்கறதுக்கு வந்து கிளம்புறோமா. ஸோ அதனால் ஊருக்கு போகிறோம். ஸோ அதான் ஜஷிதாவும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாரு. நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அப்படியே ஸ்கூலுக்குன்ற மாதிரி நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு சாப்பிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம். ஆமாம், நாளைக்கு அம்மா வீட்டு விளாக் வரும். ஒருத்தவங்க டெய்லியும் கமெண்ட் பண்ணுறாங்க, பேபி அம்மா வீட்டுக்கு போய் வீடியோ போடுங்க, அம்மா வீட்டுக்கு போய் வீடியோ போடுங்கன்னு.
ஆனால் பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டால ஃப்ரெண்ட்ஸ், அதனால இப்போலாம் நினச்ச நேரத்துக்கு அம்மா வீட்டுக்குலாம் போக முடியாது. முன்னாடி நான் எப்போ பார்த்தாலும் நினச்சேன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் ஜெஷிதா கூட்டிட்டு. இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுனால சாட்டர்டே சண்டே மட்டும் தான் ஜெஷிதாவுக்கு லீவு, அந்த டைம் தான் போக முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ தேர் வருதா, தேருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கிளம்புறோம். சாமி நல்லா படிக்கிறா, நல்லா உங்க காக்கணும், ம் நல்லா நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், என்ன போட்டு ம் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணணும். ஜெஷிதா வந்து அப்பத்துலேருந்தே நல்லா படிக்கணும்னு வேண்டி வேண்டி அப்படியே அவர் வந்தானா நல்லா படிக்கணும் அப்படி சொல்லிடுவாரு. எங்க ஜெஷிதா இதெல்லாம் எடுத்துக்கிற, இங்கே வை இதெல்லாம். ஜெஷிதா இங்கே வச்சுட்டு வா, ஊருக்கு போகலாம். விளாட்ணும்ல, அதனால தான் நான் எத்தனை வரேன். இங்கே வச்சுட்டு வாமா, தொலைச்சிட பாருமா, இங்கே வச்சுட்டு வாமா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வீட்டில் சாமிலாம் கும்பிட்டாச்சு. நல்லா சாம்பிராணி போக போட்டு மங்களகரமாக வீடு இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக வருது. நான் எப்பயாவது ஒரு தடவை நான் வீட்டில் வந்து சாமி படைக்கலனா கூட அந்த வாரம் ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து ஒரு நல்லாவே போகும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு 2 வாரத்துக்கு வந்து பார்த்தோன்னா சாமி கும்பிடவே முடியாது, ஏதாவது ஒன்று தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதனால் நான் எப்பயுமே வாரம் கரெக்டாக வந்து வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிட்டுருவேன். அப்போ தான் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பே கிடைக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஃப்ரைடே ரொட்டீன் வாங்க முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து அடுத்து வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மலையனூர் தேர் திருவிழா போகிறோம், அதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். இது இப்போ 3rd இயரில் பேபி. ஆமாம், 3rd இயர் தேர் திருவிழா பார்க்க போகிறோம். ஆமாம், ஸோ சூப்பராக போயிட்டு யாரெல்லாம் தேர் திருவிழாக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.